அக்கா பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கக்கா, உங்கள் சாட்சி ஒரு அநேகருக்கு ஒரு அற்புதமான சாட்சி. நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதை நாங்கள் மீடியா மூலமாக கொண்டு போகிறோம். சொல்லுங்கள். எங்கள் ஊர் வந்து அடைக்கலாபுரம், திருச்செந்தூர் தாழ்வூரில் அடைக்கலாபுரம். இவங்க வந்து நான் வந்து அடைக்கப்புறத்தில் வசதி வர்றேன். என்னோட பேர் ஜான் போஸ்கோ. ஆனால் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டில் வந்து ஒரு கட்டி இருந்துச்சு. கட்டி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட தான் இருந்தேன். ஆனாலும் வந்து ஒரு கிறிஸ்மஸை ஒட்டி நான் வந்து எனக்கு வந்து ராமமூர்த்தி ஆஸ்பத்திரியில் திருச்செந்தூரில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? அதாவது 2004 சுனாமி அன்னைக்கு. சுனாமி அன்னைக்கு தான் எனக்கு ஆப்ரேஷன். சரி. ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கு பிறகு டாக்டர் சொன்னார், அது வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்பி அது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், டெஸ்ட்டில் எத்தனை விதமானது இருக்குது, ஆனால் வந்து அது வந்து இது வந்து கேன்சர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் சரி ரொம்ப கஷ்டப்பட தான் இருந்தேன். இருந்தாலும் நம்ம வந்து சாதாரண எசப்பா எசப்பா எசப்பான்னு கூப்பிடுவோம். ஆனால் வந்து சரி மற்றவங்க தெரிஞ்சவங்க வந்து 4 மணிக்கு ஜபத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கேயே ஏசப்பா எனக்கு நல்லா சோத்து தாங்க, நான் உங்களையே நம்புகிறேன், நான் உங்கள் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சு உங்ககிட்ட வந்தேன். வாரம் வரேன். ஒவ்வொரு திரைப்பட வசதி ஜபத்தோடய வரேன். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ஜபத்துக்கு வரேன். என்ன நீங்கள் சுகமாக்குங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் ஒரு நாள் கூட அதுக்கு பிறகு டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணவே இல்லை. அது ஆண்டவர் எப்படியோ என்ன சுகமாக்கி தான் இது வரைக்கும் நான் வந்து நல்ல சரியாக சுகத்தோடு இருக்கேன். ஆனால் அந்த கட்டி எங்கே போச்சு, அந்த வேர்கு எதுவுமே இல்லாமல் இது வரைக்கும் நான் வந்து ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஆண்டவர் அறியணும், இன்னும் ஈசப்போ அறியணும், இன்னும் அறியணும். ஆனால் வந்து ஒரே ஒரு வாழ்வு, ஒரே ஒரு மரணம், ஒரே ஒரு உயிர்ப்பு, அது அவரை பார்க்கணும், அவ்வளோதான் என்னுடைய வேலை. நம்மளால் பாவத்திலையும் சாபத்திலையும் கிடந்த என்னை வந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார். என் மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது, என் மேலே ஒரு அன்பு இருக்குது, என்னை கை தூக்கி எடுத்தார். ஆனால் வந்து நான் அவர் கையை பிடிச்சேன்னா விட்டுருவேன், ஆனால் என் கையை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அதனால் வந்து நான் வந்து ரொம்ப அதாவது இயேசப்பா முழுமையாக நான் நம்புகிறேன். ஆனால் காலையிலே விடைக்காலமே எழுந்திரிச்சு ஆண்டவரோட பேசுவேன், அவரோட ஜெபிப்பேன். அவருக்கு ஆண்டவரோட பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் முழு அவருக்கு எப்பவும் ஜெபிச்சுட்டே இருப்பேன். சாமக்கார ஜெபத்தில் தேசத்துக்காக நான் வந்து அதாவது வந்து கதறி ஜெபம் பண்ணுவேன். தேசத்தோட பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, ஏசப்பா எழுப்புது சீக்கிரம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுப்பதற்காக ஜெபம் பண்ணுறேன். நார்மாடிக்கு அடிக்கடி போவேன். ஆண்டவர் என்ன தொட்டார், அது ஒரு சாட்சியாக இருக்கேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வந்து என் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கேட்குறாங்க. அதனால் வந்து ஜெபிக்கிறாங்க, வர்றாங்க. எப்படி நாங்களும் ஏசப்பட்ட வரணும். இல்லை, எங்கள் சபை பாகுபாடு இல்லாமல் ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் அற்புதம் செய்யக்கூடியவர். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லாமல் ஆண்டவரை முழு மனதாக அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே வழி, அவரே ஜீவன், அவரே சத்தியம் அப்படின்னு நம்பினா போதும். ஆமாம், அப்படிதான் நான் நம்பியிருக்கேன். அவருக்காக ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார் அப்படின்னு சொல்லி பயந்து கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எதை செஞ்சாலும் ஆண்டவரை சரியாய் செய்கிற தேவன். அதனால் எதை செஞ்சாலும் நீங்கள் சரியாக செய்வீங்க. அதனால் உங்கள் பாதையில் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ வந்து அவரை முழுமையை பற்றிக்கிட்டேன். அவர் காலில் விழுந்துட்டேன். அதனால் அவர் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் என்னை தூக்கி எடுத்து அணைச்சி வச்சுக்கிடுவார். அவ்வளோதான். அந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட விசுவாசம் அவர் மேலே, அதாவது அளவிட முடியாத விசுவாசம். நான் இவ்வளோ பாவம் செய்கிறது வந்து என்ன எப்படி தூக்கியிருக்காருங்கிறது அவருக்கும் எனக்கும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அதான் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ஒரு எளியவன குப்பையிலிருந்து தூக்குவார். அந்த விசுவாசத்தோட இருந்தால் அநேக காரியங்களை நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாய்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ அவர் மேலே நம்ம வைக்கணும் விசுவாசம். அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அநேகர் விடுதலை ஆகணும், அநேகர் ஆண்டவர் பிள்ளையாகணும். அடுத்த இந்த உலகம் வந்து நிரந்தரமானது இல்லை. கிடையாது. எவ்வளோதான் நம்ம எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை வச்சுருக்காங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவா செலவு வச்சுருக்காங்க, எத்தனையோ ஜாமான்களை வாங்கி வச்சுருக்கோம். அது நாம ஒரு நிமிஷம் தான் அவர் நினைச்சா நான் ராத்திரி படுத்துட்டு காலையில் எழும்ப முடியாது. அப்படி ஒரு உலகம் வந்துச்சு. ஆனால் டிவிலையும் அதுலேயும் இதுலேயும் வந்து அதாவது பாவத்தையும் எப்படியே தூக்கி எடுக்கிற நமக்கு கல்வாரியில் அவர் வந்து அவ்வளோத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அந்த கல்வாரி ரத்தம் வந்து இப்போ வந்து நம்மளை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டே இருக்குது. ஆனால் இளைஞர்கள் வந்து மனம் திரும்பணும், அதுதான் எனக்கு முக்கியமானது. ஆமாம், இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தூக்கி எடுக்கணும். அவங்க தான் எழுப்புதலுக்கு வந்து அவங்க சரியான ஆட்கள், அவங்க தான் வருங்காலத்தில்.
சரி, ஜெபம் பண்ணிடுங்க. நல்லா ஜெபம். எல்லாம் ஆண்டவருக்குள்ள வரணும். எனக்கு இந்த சாட்சி ஒரு காலத்தையும் நான் மறக்க மாட்டேன். அதான் என்ன அவர் தூக்குனாரு, அது மாதிரி எல்லாத்தையும் தூக்கணும், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட அழைச்சி கொண்டு போகணும். அவர் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் அவருடைய சாபத்தையும் பாவத்தையும் செஞ்சு சுமந்தது வந்து உலக மக்களுக்கு என்னையும் ரசித்தார், என்னையும் தூக்கி எடுத்தார் பாவ செய்திலேருந்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை நம்பணும். நம்பணும். எல்லாத்துக்கும் உங்களோட சாட்சி ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். அநேக ரட்சிப்புக்கு வழிவாசலா இருக்கும். இந்த கட்டி வந்து உண்மையிலேயே நான் எப்பவுமே இப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்துருக்கேன், புல்லு முடைச்சிருக்கோம். ஆனால் வந்து என்னை இப்போ தூக்கி இன்னும் இத்தனை காலம் என்ன வச்சிருக்க போறாரு தெரியல. ஆனால் வந்து நான் ஏசப்பாவுக்காக தான் ஒவ்வொரு நிமிடமும் நான் செலவழிச்சுட்டு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா. அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ.